மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை மார்கழி 4ஆம் நாள். ஒல்நித்தில நகையாய் பாடல் விளக்கம். பெண்கள் வீதி வழியாக பஜனை பண்ணிக்கொண்டே உறங்கும் தோழிகளை எழுப்பிக் கொண்டு நீராடப் போகிறார்கள் அல்லவா? வழியில் இப்பொழுது ஒரு தோழியின் வீட்டுக்கு எதிரே நின்று ஒல்நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, அதாவது அம்மா அழகி, உனக்கு மட்டும் இன்னும் விடியவில்லையா என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வியில் அவர்களுக்கிடையே உள்ள நட்பு முறை எவ்வளவு நன்றாக பிரதிபலிக்கிறது. கூட்டத்தின் பிரதிநிதியாக ஒருத்தி பேசுகிறாள். அந்த அழகி எப்பொழுதும் சிரிப்புமாக மகிழ்ச்சியுமாகவே நயமாகவும் விளையாட்டாகவும் பேசக்கூடிய சிநேக பாத்திரம். இவர்களுடைய பாட்டை கேட்டு விழித்து கொண்டவள்தான். எனினும் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மனமில்லாமலே வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று ஒரு பதில் கேள்வி போடுகிறார். அப்பொழுது வெளியே நின்ற பெண்களில் ஒருத்தி, எண்ணி பார்த்துதானே இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும், கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்ற கருத்தை உள்ளிட்டு எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் என்கிறாள். தங்களுடைய கணக்கு திறமையை பரிகசித்துக் கொள்வதைப் போல் உள்ளபடி அவளையே பரிகசிக்கிறாள் இவள். மற்றொருத்தி ஜன்னல் வழியாய் பார்த்து கொண்டே, தெரியுமாமா, பழைய யோசனைக்காரி, அதற்குள்ளே கொஞ்சம் தூங்க பார்க்கிறாய் என்று கேலி பண்ணுகிறாள். இப்படி பரிகசித்து கொண்டே அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று எச்சரிக்கை செய்கிறாள் சிரிக்காமலே. வேறொரு கேலிக்காரி, எங்களுக்கு எண்ணி சொல்ல அவகாசம் கிடையாது, நாங்கள் பரமசிவனை பாடி உருகி கொண்டிருக்கிறோமே, நீயே வந்து எண்ணிப்பார், குறைந்திருந்தால் மறுபடியும் போய் தூங்கு என்று பேசுகிறாள். இப்படி விவகாரத்தை முடிவு செய்கிறவள், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியாலை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் என்று பக்தி பரவசத்தோடு தொடங்குகிறாள். தொடங்கி நீயே வந்து எண்ணி குறையில் துயில் என்று நகையாடி முடிக்கிறாள். முதல் பல பெண்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள். பல்லை காட்டி சிரிக்கும் பழக்கமுடையவளே என்று வெளிப்பதில், அப்படி சிரிக்கத்தான் தெரியும் உனக்கு, பொழுது விழுந்தது கூட தெரியவில்லையே என்ற கருத்து எவ்வளவு ரசமாக வற்புறுத்தப்படுகிறது பாருங்கள். ஒல்நித்தில நகையால் பரிசாக அம்புகளுக்கு எதிரம்பு போடவில்லை. தந்திரமாக மேலும் கொஞ்சம் களைப்பாரி உறங்க அந்த மயக்கத்தை போக்கிக் கொள்ள அவகாசம் கிடைக்குமோ என்றுதான் முயன்று பார்க்கிறாள். இவள் கேள்விக்கு 3 குரல்கள் வெளியே இருந்து தனித்தனியே பதில் சொல்கின்றன. ஒருத்தி பரிகாசமாக பதில் சொல்கிறாள். உன் கேள்விக்கு எண்ணி பார்த்து கொண்டல்லவா பதில் சொல்ல வேண்டும் என்கிறாள். அதுவரை நான் கண்ணை மூடிக்கொண்டு உறக்க மயக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம் அல்லவா என்று ஒல்நித்தில நகையால் நினைக்கக்கூடும் அல்லவா? எனவே வண்ண கிளிமொழியாருள் வேறொருத்தி, அப்படி செய்யாதே அம்மா, அதுவரை உன் கண்ணை உறங்க வைத்து தவப்பொழுதை அவப்பொழுதாக்கி விடாதே என்கிறாள். வண்ண கிளிமொழியாருள் 4ஆம் அவள், எங்களுக்கு இறைவனை பாடி காதலாகி கசிந்து உள்ளுரி இருக்கும் நிலையில் கூட்டத்தில் வந்திருப்பவர்களை எண்ணி பார்க்கவும் புத்தி சொல்லாதே என்கிற அவள், உள்ளே இருப்பவள் தானே எழுந்து வந்து எண்ணி பார்த்து தொகை குறைந்திருந்தால் மறுபடியும் போய் படுக்கையில் விழுந்து விடலாமே என்கிறாள். இப்படி கூறி முடித்ததும் ஒல்நித்தில நகையால் வண்ண கிளிமொழியார் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறாள் எனலாம். முதல் பல பெண்கள் பரிகாசம் பண்ணுவதும் உள்ளே இருந்து எதிர்கேள்வி புறப்படுவதும் அதற்கு வெளியே இருப்பவர்களில் 3 பேர் தனித்தனியாக பதில் சொல்லுவதுமான சம்பாஷணையை எவ்வளவு ரசமாக எடுத்து காட்டுகிறது இந்த பாட்டு. இதில் பல குரல்களை மட்டுமா கேட்கிறோம், பல முகங்களையும் பல இதயங்களையும் பார்க்கிறோம் என்றே சொல்லலாம். பெண்கள் கொஞ்சி பேசும் பேச்சும் சிரித்து பேசும் பேச்சும் திடீரென்று பரிகாசத்தை விட்டு பேசும் பக்தி பேச்சும் பழையபடி கேலிக்குரலில் பேசும் பேச்சும் எவ்வளவு சொற்றொடர்கள் பொருட்பொழிவோடு வருகின்றன. முத்து நகையாலும் கிளிமொழியாரும் ஒல்நித்தில நகையால் இன்னும் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம், நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய். ஒன்னித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம்,
நீயே வந்து எண்ணிக்குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய். முந்தைய பாட்டில் பழைய அன்பர்கள் புதிய அன்பர்களிடம் புன்மை தீர்த்து ஆட்கொள்வது குறித்து மணிவாசக பெருமான் இப்பாட்டில் இறைவனை மருந்தாகவும் வெளுப்பொருளாகவும் கண்ணுக்கு இனியனாகவும் பாடுவது குறித்து பேசுகிறார். கன்னியர் கூட்டத்தில் ஒருத்தி கேட்க முத்து நகையால் ஒரு பதில் கேள்வி கேட்கிறாள். அதற்கு வேறொருத்தி பதில் சொல்லுகிறாள். அப்பால் மற்றொருத்தியும் பதில் சொல்கிறாள். நான்காம் அவள் முடிவுரை கூற தலைவியும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறாள். நன்றி, வணக்கம்.